வாட்ச் பிரேஸ்லெட் வந்து ஈஸியாக எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டிச் எலாஸ்டிக் ஒயர் நீங்கள் பயன்படுத்தும் போது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இதுக்கு வந்து 6mm கிறிஸ்டல் பீட்ஸ், அதுக்கப்புறமா வந்து 8mmல ரெயின்போ பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இது ஒரு கஸ்டமைஸ் வாட்ச் பிரேஸ்லெட் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதனால் அதை உங்களுக்கு அப்படியே செஞ்சு காட்டிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு சைடு வாட்சோட அந்த ஹோலில் வந்து நீங்கள் இந்த எலாஸ்டிக் ஒயரை போட்டு நீங்கள் அந்த ரெண்டையுமே சேர்த்து அந்த பீட்ஸில் வந்து விடணும். ஏன்னா நம்ம ஒரு சைடு போட்டு இழுக்கும் போது 2 ஒயராக வரும் இல்லையா, அதை அப்படி பீட்ஸில் வந்து 8mm பீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 6mm பீட்ஸில் வந்து கிறிஸ்டல் பீட்ஸில் போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு நுனியை வந்து நீளமாகவும் ஒரு எலாஸ்டிக் ஒயரை வந்து, ஆனால் 2 பீஸ் இருக்கு இல்லையா எலாஸ்டிக்கு, அதை வந்து ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் வச்சு விடும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸியாக நானுமே போட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு 8mm பீட்ஸ் வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு அதையுமே இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 6mm பீட்ஸ் இப்படி வந்து உங்களுக்கு வாட்ச் மெஷர்மெண்ட் வந்து உங்களோட கஸ்டமருக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து தெரியலை, இல்லை அவங்களோட கை சைஸ்க்கு எப்படி ஈஸியாக வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு தெரியலை அப்படின்னா, அதையுமே நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து போடுறேன், மெஷர்மெண்ட் வீடியோ. ஓகேவா? உங்களுக்கு அவங்களோட பேங்கிள் சைஸ் வந்து எவ்வளோக்கு இருக்கோ நீங்கள் அதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. 2.6 வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு எவ்வளோ பீட்ஸ் வந்து போடணும், 2.8 இருந்துச்சுன்னா, 2.0 இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ பீட்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்றது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பேப்பரில் மெஷர்மெண்ட் வந்து எழுதி உங்களுக்கு பிரேஸ்லெட்டும் அதுக்கு வந்து நான் செஞ்சும் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் 6mm கிறிஸ்டல் பீட்ஸ் போடும்போது ஒரு இலாஸ்டிக் ஒயர் நுனியை வந்து சின்னதாகவும் ஒரு இலாஸ்டிக் ஒயர் நுனியை வந்து நீங்கள் பெருசாகவும் வச்சு போடும்போது உங்களுக்கு ஈஸியாகவே அது உள்ளே போயிடும். ஓகேவா? 8mm பீட்ஸில் ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறமா இன்னொரு சைடையுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து உள்ள அந்த ஹோலில் அடுத்த இலாஸ்டிக் ஒயரை விட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம அந்த வாட்ச் பிரேஸ்லெட்டை வந்து அப்படியே ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஈஸியாகவே முடிச்சு வந்து போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக எந்த முடிச்சும் நீங்கள் போட வேண்டாம். நார்மலாக நீங்கள் போடுற முடிச்சு இந்த எலாஸ்டிக் ஒயருக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ நார்மலாகவே நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கு தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த எலாஸ்டிக் ஒயர் வந்து நீங்கள் பிரேஸ்லெட்டுக்குமே, நார்மல் பிரேஸ்லெட்டுக்குமே நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாட்ச் பிரேஸ்லெட்டுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்னோடய கைக்குமே சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் வந்து இதில் ஹேங் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு செயின் வந்து நான் வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு ஒரு ஜம்ப்ரிங்கில் போட்டு அதை வந்து பிரேஸ்லெட்டில் ஒரு சைடாக வந்து நம்ம அதை இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் லீஃப் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதையுமே வந்து அதில் போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? கோல்டன் லீஃப் வந்து நீங்கள் அந்த செயினோட இன்னொரு நுனியை வந்து நீங்கள் ஃப்ளாட் பிளேயர் வச்சு எடுத்து விட்டுட்டு அதில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த பீட்ஸுக்கு மேட்சாக வந்து அதாவது ரெட் கலரில் 6mm பீட்ஸ் போட்டிருக்கோம், அதே மாதிரி ஒயிட் கலரில் ரெயின்போ பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால அந்த கிட்டி சாம்ஸ் வந்து ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவே எனக்கு வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ அதனால் அதையுமே வச்சாச்சு. ஸோ அவங்களுக்கு பாக்ஸ்லேயுமே வச்சு அவங்களுக்கு சேஃபாக வந்து பேக் பண்ணுற வீடியோவும் நான் போடுறேன். நீங்களும் இது மாதிரி ஈஸியாக வாட்ச் பிரேஸ்லெட் செஞ்சு சீல் பண்ணுங்கள்.